திருக்கணித பஞ்சாங்கம், திருக் அப்படின்னா பார்வைன்னு அர்த்தம், விசிபிள். அப்ப திருக்கணிதம்னா நான் பார்த்து எழுதியது. அப்ப டெலஸ்கோப் திருப்பு, அங்க பாரு, அப்ப இங்க செவ்வாய் இருக்கு, அப்ப அங்க கால்குலேஷன் பண்ணு, திருப்பு இங்க வா புதன் இருக்கு, அப்ப பார்த்து அதன் முன்னால் உறுதிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டது. ஓகே, இது வந்து திருக்கணிதம். இப்ப ரெண்டுல எது சரியா இருக்கும்? என்ன சார் என் பக்கம் திருப்பிட்டீங்க? நான் கேக்குறது, பாட்டா எழுதி வச்சுக்கிறான், அந்த பாட்டை வந்து பல்லாயிரம் வருஷங்களா நான் கணக்கு போட்டு கொண்டு வரேன். இதுல எரர் வரலாம். ஆமா, பாட்டு எழுதுனவனுக்கு வேணா தெரியும், கொஞ்சம் ஏதாவது பிள்ளையா இருக்கு, நான் ஆட்டை போட்டு எழுதுனவனுக்கு தெரியாது. ஆமா, இது வந்து ஸ்டேக்கிங் எரர்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வீடியோ பாக்குறவங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா தெரியும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இல்ல, நான் வந்து சாதாரண, நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 7 mmல ஒரு புள்ளி, ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு அடுத்து 7 mmல ஒரு புள்ளி, அந்த புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு 7 mmல புள்ளி, அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு 7 mm புள்ளி, இது மாதிரி 50 7 mmல புள்ளி வைக்கணும். சரிங்களா? இது எப்படி வைப்பீங்க? 7 mm அளந்து ஸ்கேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 அந்த இதே அளவு மாத்தி வைக்கணுமா? ஆனா நம்மளால என்ன செய்வாங்கன்னா விஞ்ஞானிய மாதிரி அப்படித்தானே வைப்பீங்க. ஆமாங்கண்ணா. சரி, நீங்க வேணா நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த வீடியோ ஷூட்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. சரிங்க சார். எடுத்துக்கிட்டு 7 mm வைங்க, வச்சுட்டு அடுத்து அதுல இருந்து ஆரம்பிச்சு 0ல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு 7 mm வைங்க. இப்படி பண்றப்ப மொத்தம் நீங்க 20வது புள்ளி வைக்கிறப்பயே நீங்க மொத்தமா கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா 20வது புள்ளி 6 mm தள்ளி போயிடும். இது வேற ஸ்டேக்கிங் அடுக்கு பிழைன்னு சொல்றாங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்க 0வை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு 7 14 21 இப்படித்தான் நீங்க புள்ளி வைக்கணும். ஓகே ஓகே. அப்ப அடுக்கு பிழைகள் ஏற்படாது. ஏன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் எங்க நிக்குது? 0. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நியரஸ்ட் பாயிண்டே ரெஃபரன்ஸ் வச்சுட்டே வரீங்க. ஓகே ஓகே. அப்ப நீங்க 5000 ஆண்டுகளாச்சு கலியுகம் ஆரம்பிச்சு, நீங்க எங்க கலியுக வாக்கிய கடிதத்தை வச்சீங்கன்னா நியரஸ்ட் 50 இயர்ஸ்ல நீங்க நியரஸ்ட் பாயிண்ட் வைப்பீங்க.